ஜெய் ஸ்ரீராம், நான் தான் பேசுகிறேன். வயிறு எரியறது. நேக்கில்லை நம்ம அத்திம்பேருக்கு. எந்த அத்திம்பேரா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் அவன் எல்லாருமே நம்ம அத்திம்பேர் தானே. அவன் வயிறு தான் எரியறது. ஏன்னா எல்லாம் இந்த திமுக பண்ணுற வேலையினால தான். என்ன பண்ணால நம்ம அத்திம்பேரில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பேங்க்கில் லோன் வாங்கிடுறா இல்லையா? நம்ம நேரம் என்ன பண்ணுறது, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாருமே நார்த் இந்தியன்ஸாக இருக்கா. பேங்க்கில் பெரிய பெரிய அதிகாரிகளும் நார்த் இந்தியன்ஸாக இருக்கா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, நம்ம அத்திம்பேரில் லோன் வாங்கியிருந்தா இல்லையா பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக. அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் சிக்கல், லோனை அடைக்க முடியல. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். பங்களாவில் இருந்தாலும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறான்னா பார்த்துக்கோங்களேன். இதை பார்த்துட்டு கண் கலங்கின நம்ம மோடிஜி என்ன பண்ணார், பெரிய மனசு பண்ணி இவன் வாங்கின லோன் எல்லாம் வந்தாலும் பரவாயில்ல வராட்டாலும் பரவாயில்ல வாரா கடனில் போட்டுருங்கோன்னு பெரிய மனசோட சொன்னார். இது ஒரு குத்துமா? எவ்வளோன்னு கேட்குறல, ஜஸ்ட் 25 லட்சம் கோடி. என்ன வாயை பொழக்கிறேன்? இந்த மாதிரி ஜனங்களும் வாயை பொழந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் மோடிஜி என்ன பண்ணார், கொஞ்சம் அமௌண்ட்டை குறைச்சி சொன்னார். எவ்வளோவா? ஒரு ஒரு 25 லட்சம் கோடின்னு சொல்கிற இடத்துல கொஞ்சம் குறைச்சி 14 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னார். அதுவும் ஜனங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை, மறைக்கிறதுக்காக அப்படின்லாம் நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. இந்த நல்ல எண்ணத்தில் பண்ணார். ஆனால் இந்த திமுக காரெல்லாம் என்ன பண்ணுறா, குறை சொல்கிறா. ஐயோ பாருங்க பெரிய பணக்கார ஆளுக்கு ஃபேவர் பண்ணிட்டான்னு. இப்போ இவன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காளாம், பெரிய பெரிய பணக்கார ஏரியா இருக்கானோ அந்த ஏரியாலலாம் போய் ஹவுசிங் போர்டு ஸ்டார்ட் பண்ணி ஏழைகளுக்கெல்லாம் வீடை கொடுக்குறா. எப்படி அது? நமக்கு சரி சமமாக அவெல்லாம் இருக்கிற ஏரியாவில் இவளுக்கெல்லாம் இடம் கொடுக்கலாமோ? வீடெல்லாம் கொடுக்குறா, படிக்கலாம் வைக்கிறா. போதா குறைக்கி இப்போ மாதம் 1000 ரூபா வர தராலாம் கஷ்டப்படுற பெண்களுக்கு. அன்னாடங்காட்சி தான் இருந்தாலும் ஒத்துக்கிறேன். பாட்டாளி வர்க்கம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை. உலகமே முதலாளி வர்க்கத்துக்கு பின்னாடி போகிறச்ச திமுகக்கு மட்டும் என்ன வேலைங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அன்னாடங்காட்சிக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குற திமுக பண்ணுறதை விட நம்ம மோடிஜி நம்ம அத்திம்பேர்களுக்கெல்லாம் 25 லட்சம் கோடி ரூபாயை வாராக்கடனில் போட்டாரு பாருங்க, அதுதான் சமூக நீதினு சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறேன்? பொறாம பிடிச்சவனே பாரு.